ஹாய்ங்க, உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாங்க. 2 கிராமும் ஒரு பட்டையும் போட்டுக்கலாங்க. ஒரு துளிவால பட்டை இருந்தால் போதும். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சது வீட்டில் இல்லைங்க, அதனால் கடையில் வாங்கிட்டு வந்து போடுறேங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருணுங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் அதிகமாக போடக்கூடாதுங்க. இப்போ கறி மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் என்கிட்ட இல்லைங்க, அதனால் வந்து பிரியாணிக்கு போட வேண்டிய கலர் பொடி கொஞ்சமாக ஒரு துளிவால் போட்டுக்கிறேங்க. கலருக்காக போட்டுக்கிறேங்க. நல்லா ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க. இப்போ 2 மிளகா கிள்ளி போட்டிருக்குறேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலாவும் பச்சை வாடையெல்லாம் போயிடணுங்க. நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வேக விடலாங்க. பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு. அந்த மசாலாவெல்லாம் இதுலேயே இந்த மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா அந்த தோல் சீவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வேக வச்சுருக்குறேங்க. உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்குறேங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் போட்டு வேக வச்சு தனியாக காய் மட்டும் எடுத்து இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க. தக்காளி கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, தண்ணி நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு சுண்டிருச்சுங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்குதுங்க. இந்த பதம் போதுங்க.
நல்லா ஒரு வதக்கிட்டு கொத்தமல்லி தழை மேலாப்பில் தூவி விடலாங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம்.